20 நாளில் ஆஸ்திரேலியாவோட விசிட்டர் விசா எனக்கு கிராண்ட் ஆயிடுச்சுங்க. அண்ட் எந்த ஒரு மைக்ரேஷன் ஏஜென்ட்டும் இல்லாமல் ஃபுல் ப்ராசஸும் நானே தான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்போ அப்ளை பண்ணேன், எனக்கு எப்போ விசா கிராண்ட் ஆச்சு, அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் இதை இம்மி அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணதுனால எனக்கு இந்த விசா கிராண்ட் ஆச்சு அப்படின்றது தெளிவாக ஹேண்ட்ஸ் ஆன் மூலமாகவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் ஒர்த் இட். ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டூரிசம் பர்பஸில் வரணும்னு நினச்சாலோ, இல்லை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இந்த வீடியோ உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். இப்போது ரீசெண்டாக எங்கள் அப்பா அம்மாவும் இங்கே ஆஸ்திரேலியாவை கூட்டிகிட்டு வரணும், பிகாஸ் நான் இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு, இவங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அவங்களுக்காக அந்த வீசா நான் அப்ளை பண்ணேன். 18th நவம்பர் நான் அவங்களுக்கு வீசா அப்ளை பண்ணேன். அண்ட் எனக்கு 8th டிசம்பர் வித்தின் 20 டேஸில் பார்த்தீங்கன்னா வீசா அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு 3 மாதம் இருந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ திருப்பி இந்தியாவுக்கே போயிட்டாங்க. ஸோ அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அண்ட் இந்த வீசாவை பற்றி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஸ்திரேலியா இங்கே ஒரு டூரிசம் பர்பஸ்க்காக, ஒரு ஷார்ட் விசிட் பர்பஸ்க்காக நீங்கள் வரணும் அப்படின்னா சப் கிளாஸ் 600 டூரிஸ்ட் வீசா அப்படின்னு ஒரு வீசா கேட்டகரி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்ட்ரீம், ஃபேமிலி ஸ்பான்சர்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. பட் ஒரு டூரிசம் பர்பஸ்க்காக ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்ளை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கிற ஒரு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை அவுட் சைட் ஆஸ்திரேலியா ஆர் அப்ளை இன்சைட் ஆஸ்திரேலியா, ஓகேங்களா. இப்போ என்னுடைய கேஸில் அப்பா அம்மா அவுட் சைடில் இருந்து அவங்க வெளியே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அப்ளை அவுட் சைட் ஆஸ்திரேலியான்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதை தான் நான் அப்ளை பண்ணேன். அண்ட் இந்த வீசாவோட ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா $200, ஓகேங்களா. ஸோ 2 பேருக்குன்னு சொல்கிறப்ப அப்பா அம்மா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ $400 ஆச்சு. அண்ட் இதில் 2 விஷயங்கள் நான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகன், அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர். இந்த 2 தான் வந்துட்டு 2 பார்ட்டிஸ் ஹியர் இன் திஸ் வீசா. அப்ளிகண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யாருக்காக இந்த வீசா அப்ளை பண்ணி அவங்க இங்கே வந்து போகிறாங்களோ அவங்க தான் அப்ளிகண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர் மெயின் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கேஸில் நான் எங்கள் அப்பா அம்மாவும் நான் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. ஸோ நான் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர். ஸோ அஸ் அ ஸ்பான்சராக எனக்கு வந்துட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுக்கணும். அண்ட் அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா எல்லா அக்கமடேஷன், ஃபுட், இந்த எவ்ரி எக்ஸ்பென்சஸ் நான் தான் கவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியலாக அந்த ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஜென்யூன் டெம்பரவரி என்ட்ரன்ட் அப்படின்னு GTE அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக கோத்ரூ பண்ணுறப்போ நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். பிகாஸ் இந்த ஒரு விஷயம் இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா வீசா 100% ரிஜெக்ட் ஆகிருங்க. மெஜாரிட்டி ஆஃப் த வீசா ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெக்யர்மெண்ட் மீட் ஆகாதனால தான் வந்துட்டு கேஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு டூரிசம் பர்பஸ்க்காக வர்றாங்க, பட் அதுவே அவங்களால வந்துட்டு அதாவது ஒரு தேவையான ஃபண்ட்ஸே இல்லை, ப்ரூஃபே இல்லை, அண்ட் அவங்க இங்கே ஏன் வர்றாங்க அப்படின்ற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனே தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த வீசாவுடைய பர்பஸே வந்துட்டு மீட் ஆக மாட்டேது, கரெக்டுங்களா. அதனால தான் இந்த வீசாவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீசா அப்ளை பண்ணுறப்போ நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணேன் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நான் என்னோடய இம்மி அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். பை த வே இங்கே ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னாலும் இம்மி அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இல்லைனா இட்ஸ் வெரி ஈஸி, நீங்களே வந்துட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய இம்மி அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மை அப்ளிகேஷன்ஸில் கீழே நியூ அப்ளிகேஷன் இருக்குங்களா. ஸோ அந்த நியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே விசிட்டர் வீசான்னு இருக்கும். அதில் விசிட்டர் வீசா 600 அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்க்ரீனாக வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இன்னொரு இது ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, பட் இன்ஸ்டன்ட் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ மை அப்ளிகேஷன்ஸில் போனோம் அப்படின்னா இதில் மொத்தம் 4 அப்ளிகேஷன் இருக்கும். இது என்னுடைய PR அப்ளிகேஷன், இது என்னுடைய சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன், அண்ட் இது என்னுடைய அப்பா அம்மா 2 பேர் இப்போ வந்திருந்தாங்க, அவங்களுடைய 2 பேருடைய அப்ளிகேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேருக்குமே செப்பரேட் அப்ளிகேஷன் தான் போகணும், ஓகேங்களா. அண்ட் நீங்களே பார்க்கலாம், என்னோட எல்லா வீசா அப்ளிகேஷன் நானே தான் ப்ராசஸ் பண்ணியிருப்பேன், எந்த ஒரு ஏஜென்ட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஓரளவுக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்ல முடியுது. அண்டு இப்போ இந்த வீசா இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் பாருங்கள். டைப் வந்து விசிட்டர் விசா 600 அப்படின்னு இருக்கும், நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. அண்ட் டேட் சப்மிட்டட் 18th of November 2025 அண்ட் லாஸ்ட் அப்டேட்டட்
8th of December 2025 லாஸ்ட் அப்டேட்டுன்றப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் மாறினது. விசா வந்து எனக்கு அப்ரூவ் ஆன டேட். ஸோ 18th நவம்பர்லேருந்து 8th டிசம்பர்னால் கரெக்டாக 20 நாள், 20 நாளில் எனக்கு விசா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போனோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா. அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணது. ஓகேங்களா? இதில் மொத்தம் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக டாக்குமெண்ட் செக்ஷன் வரும். அங்கே தான் நீங்கள் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும் அப்படின்னது. அதுதான் இந்த செக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினான சில அந்த ஃபார்மில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் பல பேர்கிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. பிகாஸ் நம்மளாக பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம டவுட் வரும். கரெக்டுங்களா? நம்ம ஈவன் தான் பல வீடியோ பார்த்தாலுமே நமக்குன்னு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் கொஞ்சம் டிஃபராக இருக்கிறப்போ என்ன நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தோணும். ஸோ எனக்கு அது இந்த மாதிரி தோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் லென்த் ஆஃப் ஸ்டே இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 3 monthsனு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே தான் நான் சொன்னேன் 3 months, 6 months அண்ட் 12 months அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து 3 months தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா 1 மாதம் கூட தங்க மாட்டார். என்னடா இது இப்படி இருக்க, வெளியே போனால் டீ குடிக்க முடியலை அது இதுன்னு சொல்லி காமெடி பண்ணுவார். அதனால் அஃப்கோர்ஸ் காமெடி கிடையாது, அவங்க அவ்வளோ வருஷம் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு இங்கே வந்தால் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அதனால் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ 3 months தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். பிளான்டு அரைவல் டேட் அண்ட் பிளான்டு ஃபைனல் டிபார்ச்சர் டேட். ஸோ இது ஒரு எஸ்டிமேஷன் தான். ஓகேங்களா? தோராயமாக எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைவல் டேட் பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் இருக்கும். பட் எனக்கு விசா வந்ததே 8th டிசம்பர் தான். ஸோ அந்த மாதிரிலாம் தோராயமாக எப்போ வருவாங்க போவாங்க 3 மாதம் நம்ம கொடுத்துருக்குற அந்த 3 மாதத்துக்கு ஒரு டேட் கொடுத்தா போதும். ஓகேங்களா? அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கான்டாக்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா, யாராவது ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களா அப்படின்னா நான் இருக்கேன்றனால என் பேர், ஒய்ஃப் பேர் அண்ட் என் குழந்தை பேர் 3 பேரும் கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் கம்பேனியன்ஸ். ஈச் பர்சன் ட்ராவலிங் டு ஆஸ்திரேலியா மஸ்ட் சப்மிட் எ செப்பரேட் விசிட்டர் விசா அப்ளிகேஷன். நான் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? எத்தனை பேர் நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணாலும் தனித்தனி செப்பரேட் விசா அப்ளிகேஷன் தான் போடணும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர் தேர் எனி அதர் பர்சன்ஸ் ட்ராவலிங் வித் அப்ளிகன் டு ஆஸ்திரேலியான்னு இருக்கும். எஸ்ன்னு கொடுத்து அவங்களுடைய பேர் கொடுக்கலாம். இப்போ என்னுடைய கேஸில் அப்பாவோடைய அப்ளிகேஷனில் அம்மாவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், அம்மாவோட விசா அப்ளிகேஷனில் அப்பாவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி கொடுக்குறப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் நான் கேப்சர் பண்ணலை. ஆக்சுவலி இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்பவே குரூப் அப்படின்னு ஒன்று வரும். குரூப் திஸ் அப்ளிகேஷன் நீங்கள் குரூப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி, குரூப் ரெஃபரன்ஸ் ஐடி க்ரியேட் ஆகும். ஸோ அப்பாவோட அப்ளிகேஷன் பேரில் அந்த ரெஃபரன்ஸ்னு நீங்கள் கொடுக்கலாம். அம்மாவோடைய அப்ளிகேஷன் போடுறப்போ அதே ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ப்ராசஸ் பண்ணுறவங்க, நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே குரூப் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த குரூப் ஐடியை போட்டு சிஸ்டமில் போட்டு எடுப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து பேட்ச் ப்ராசஸிங் மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதாவது சேர்த்தே வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, தனித்தனியாக பண்ணாமல். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலை அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த ஒரு ட்ராவல் டூரிசம் பர்பஸே வேஸ்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் அவங்க இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட் வந்தது எனக்கு அப்ளை பண்ணுறப்போ. தேங்க்ஃபுல்லி இட் வாஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் சப்போர்ட். அதாவது ஒரு நீங்கள் டூரிசம் பர்பஸ்க்கு வர்றீங்க, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இங்கே ஆஸ்திரேலியா வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வரீங்க. கரெக்டாக? ஸோ உங்களுக்குரிய ஃபண்டிங் யார் கொடுக்குறா, நீங்களே செல்ஃப் ஃபண்ட் பண்ணுறீங்களா இல்லை யாருக்காவது ஸ்பான்சர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டட் பை அதர் பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்போர்ட் ஆல் காஸ்ட்னு சொல்கிறப்போ அக்கமடேஷன், ஃபுட்டு, அப்புறம் டூரிசம் பர்பஸ், ரிட்டனாக போகிறது, அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங். ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். அப்ளிகன்ஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் வில் பி ஃபண்டட் பை மீ டியர் சன். ஐ வில் அட்டாச் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட், பே ஸ்லிப், ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ரெசிடென்சி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் ரிலேஷன்ஷிப் டு த அப்ளிகேஷன் வந்து சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்போசிஷன். அப்ளிகண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேக் இன் த ஹோம் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர், அதாவது பிளட் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, பையன், பொண்ணு, அப்புறம் பேரன், பேத்தி, அவங்களுடைய பொண்ணாக இருந்தால் பொண்ணோட மாப்பிள்ளை. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேமிலி காம்போசிஷன் டீட்டெயில் கேட்பாங்க. அதாவது இதெல்லாம் என்னென்னா
உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகண்ட்டாக அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யாருமே இல்லாமல் தனியாக இருக்காங்க, அப்போ அவங்க இங்கே ஆஸ்திரேலியா வந்தால் டூரிசம்க்கு தான் வர்றாங்களா, ரிட்டர்ன் போவாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் வரும். இது பார்க்குறதுக்கு சில்லியாக இருக்கும், பட் நீங்கள் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பாருங்கள், அவங்கெல்லாம் ஏன் இது கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நான் சப்மிட் பண்ணேன். நீங்கள் பார்க்கலாம் இங்கே யுவர் பேமெண்ட் ஆஃப் 202.02 AUD ஹேஸ் பின் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அண்டு உங்களுக்கு இமெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஒரு இமெயில், அதாவது இந்த வீசா நீங்கள் லான்ச் பண்ண உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு வீசா அப்ளிகேஷனுக்கு. இது 2 பேருக்கு பண்ணுறப்போ $400 எனக்கு ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் டாக்குமெண்ட்ஸ், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்மெண்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த பேஜுக்கு வந்த உடனே ரெக்கமெண்டட்னு சொல்கிறப்போ இந்த டூரிஸ்ட் வீசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தேவையோ அதை அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிடாமினென்ட்லி எனக்கு இந்த ரெக்கமெண்ட் செக்ஷனில் இருந்தது. இப்போ நான் கொடுத்துட்டேன்றனால எனக்கு இது ரிசீவ்டு செக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ 1 by 1 நம்ம பண்ணுவோம், பார்ப்போம். இன்விடேஷன் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆஸ் அ ஸ்பான்சராக நான் அவங்களுக்கு வந்து இன்வைட் லெட்டர் நான் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் அந்த இன்விடேஷன் லெட்டர். நான் சும்மா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு நான் ரெடி பண்ணதுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? வெரி 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 சிம்பிளுங்க. இந்த டெம்ப்ளேட் போட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா பல டெம்ப்ளேட்ஸ் வருது. எல்லாத்தையும் பார்த்து நானே பார்த்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுத்து நானாகவே ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கிறது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எவிடன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட். அதாவது நான் அவங்களுக்கு யார் அப்படின்னு, இது ஆக்சுவலி அவங்க கேட்கல, நானாக தான் கொடுத்துருக்கேன். ஒன்றும் கிடையாது, பர்த் சர்டிஃபிகேட். அதான் பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேரும் அம்மா பேரும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய உண்மையான பிளட் ரிலேட்டிவ் தான், நான் தான் அவங்க பையன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக நானே கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்மளே கொடுக்குறது தான். ஸோ உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீ டு கிவ் எனி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் தட் யூ திங்க் ஹெல்ப்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கிவ் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன் இன்விடேஷனில் செக்மெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 956A அப்பாயின்மெண்ட் ஆர் வித்ட்ராவல் ஆஃப் ஆத்தரைஸ்ட் ரெசிபியன்ட். இந்த ஃபார்ம் வேறு ஒன்றும் இல்லைங்க, லைக் இந்த ஓப்பன் பண்ணுற பாருங்களேன், இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர் வித்ட்ராவல் ஆஃப் ஆத்தரைஸ்ட் ரெசிபியன்ட். அதாவது என்னுடைய கேஸில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து படிக்காதவங்க. ஸோ அவங்களால இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆளை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் நானே அவங்களுக்கு ஸ்பான்சராக இருந்து அவங்க வந்து என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எங்களுடைய அப்ளிகேஷன் அவர் தான் பண்ணுவார். எந்த ஃபியூச்சர் கரஸ்பாண்டன்ஸ், ஃபியூச்சர் ஃபாலோஅப்ஸ், எந்த கொஸ்டின் இருந்தாலும் எல்லாமே நீங்கள் அவங்கள வந்து அவங்ககிட்டயே நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. யார் வந்துட்டு நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணுறீங்க, நான் உங்களுடைய டீட்டெயில்ஸ்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்பாயிண்டிங் அது வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வீசா அப்ளிகன் யார், அப்பா அம்மா 2 பேருக்குமே 2 இது பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ வீசா அப்ளிகேனை செக் பண்ணிவிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, அப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யாரை நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அண்டு என்னுடைய சைன், அதாவது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சைன் பண்ணியிருக்கேன். அண்டு அவங்க 2 பேரும், அப்பா அம்மா 2 பேரும், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சைன் போட்டிருக்காங்க. சாரி, 2 அப்ளிகேஷன் கிடையாது, ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் சேர்த்தே நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். ஓகேங்களா? அதர் தேன் பாஸ்போர்ட். நான் வந்துட்டு ஆதார் கார்டு கொடுத்துருந்தேன். அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஆதார் கார்டு தான் கொடுத்துருந்தேன். அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ஸ் ப்ரீவியஸ் ட்ராவல். என்னுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே இதுக்கு முன்னாடி எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அவங்களுடைய பாஸ்போர்ட்டோட ஃபுல் ஸ்கேன், லைக் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து லாஸ்ட்டு பேஜ் வரைக்கும், ஏன்னா நடுவில் ஸ்டாம்பிங் வைப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே ட்ராவல் பண்ணலை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஃபுல் பேஜையும் ஸ்கேன் பண்ணி நான் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும், கரெக்டுங்களா? சும்மா ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு என்ன தெரியும் கேஸ் அஃபேர்ஸருக்கு. அதனால் நானே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ட்ராவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸை நானே வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானே சும்மா வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய பேர், பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஐடி, நம்ம அப்ளிகேஷன் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, நமக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வருங்களா, அந்த ரெஃபரன்ஸ் ஐடி போட்டுட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ட்ராவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன். ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு அட்ரஸ் த ரெக்யர்ட் டாக்குமெண்ட் கேட்டகரி எவிடன்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ஸ் ப்ரீவியஸ் ட்ராவல் ஃபார் மை விசா அப்ளிகேஷன்
I confirm that the current Australian visa application is for my first ever international trip. Therefore, my passport is new or fresh and does not contain any previous entry or exit stamps, visas or evidence of international travel history அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வரோம். ஸோ இருக்கிற மாதிரி சொல்லியாச்சு. அண்ட் பாஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி கொடுத்தாச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க உங்களுடைய விசா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ரெஜிஸ்டர் அண்ட் காம்போசிஷன் ஃபார்ம். இது நம்ம முன்னாடி நான் அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருப்போம். அப்பா அம்மா அவங்க பையன் பேரன் பேத்தி பொண்ணு அப்புறம் பொண்ணோட மாப்பிள்ளை எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். அதுதான் வந்துட்டு அந்த ஃபேமிலி கம்போசிஷன் டீட்டெயில்ஸ். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஓகேங்களா? இதில் போனீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி 2 பேருக்குமே கொடுக்கணும். ஸோ யுவர் செல்ஃப் அப்படின்றப்போ அப்பா, ஸ்பௌஸுன்றப்போ அம்மா டீட்டெயில்ஸ், ஃபாதர்ன்றப்போ தாத்தா பேர், அம்மா பாட்டி பேர், அப்புறம் வந்துட்டு டாட்டர் சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ். இதே மாதிரி அப்பா அம்மா 2 பேருக்குமே மாற்றி கொடுக்கணும். அதுதான் ஓகேங்களா ஃபேமிலி ரெஜிஸ்டர். இந்த ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் போட்டாலே இமிக்ரேஷன் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் த இது முன்னாடியே பார்த்தாச்சு. அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினான விஷயங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஜென்யூன் டெம்பரவரி என்ட்ரன்ட் அப்படின்னு ஜிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையாக ஜென்யூனாக அவங்க வருவாங்க, வந்து டூரிசம் பர்பஸ்க்கு இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்றனால. ஓகேங்களா? அதனால தான் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்க்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1 அனந்தன் ஸ்பான்சர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் 2 அனந்தன் ஸ்பான்சர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 அனந்தன் ஸ்பான்சர். நீங்கள் பேரை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கிளியராக லேபிளிங் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்க்கா விசா அப்ளிகேஷனில். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கேஸ் ஆஃபீஸருக்கு வேலையை நீங்கள் ஈஸியாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விசா ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா குயிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸ்பான்சர்னால் அவங்களுடைய பேர், டாக்குமெண்ட்டோட டைப்பு இது. அண்டு அப்ளிகண்ட்டோடைய அதாவது ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா அப்ளிகண்ட்டோடைய பேர் டேஷ் ஆதார் கார்டு அந்த மாதிரி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினான விஷயம் ட்ராவல் டாக்குமெண்ட் சொல்கிறப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வர முடியாது. அதனால தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே 3 ரிசீவ்னு சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் நான் 3 பேஜ் நான் கொடுத்துருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு பேஜ், லாஸ்ட்டு பேஜ், நடுவில் ரேண்டமாக ஒரு பேஜ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் ஸ்கேன் பண்ணி 3 டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்டுன்னு சொல்லும். பட் அதர் தேன் தட் பாஸ்போர்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மெயினான விஷயங்கள் நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுவே. அண்டு இன்னும் இந்த 2 விஷயமும் நான் கொடுக்கல. ஏன்னு சொல்லிடுறேன். எவிடன்ஸ் ஆஃப் பிளான்டு டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே வர்றீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஆஸ் அ செல்ஃப் நீங்களே வந்துட்டு ஒரு டூரிசம் பர்பஸ்க்கு வர்றீங்க, நான் இந்த இடத்துல போகிறேன், இந்த இடத்துல தங்குறேன், இந்த ஹோட்டலில் இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 2வது பார்த்திங்கன்னா குரூப் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வரீங்க அப்படின்றப்போ ஒரு க்ரூஸ் ட்ரிப் போகிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குரூப் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு புக்கிங் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த புக்கிங் ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் அதை வந்து இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அண்ட் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அஸ் லாங் அஸ் யூ திங்க் இது வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும், ப்ராசஸ் டக்குன்னு ஆகுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். சாரி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. பட் இந்த அளவுக்கு கிளியராக உங்களோட சிஸ்டம்லேயே காமிச்சு நம்ம ஒரு விசா அப்ளை பண்ணி நமக்கு கிராண்ட் ஆனதை வச்சு அதை நம்ம சொல்கிறப்போ மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்றனால தான் நான் இந்த கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நான் சொன்னேன். ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். until then see you all. Bye. Take care.